வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் பயிற்சி 5ல் 1ல் 3வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. f of x ஈக்குவல் டு எக்ஸின் அடுக்கு 3 மைனஸ் 1/x3. எக்ஸோட மதிப்பு கண்டிப்பாக 0 கிடையாது. அப்படின்னா f of xையும் f of 1/xையும் நம்ம கூட்டணும். கூட்டி வரும்போது 0 வருதுன்னு நம்ம நிரூபிக்கணும். நிரூபிக்கலாமா? பாருங்க, முதல்ல கொடுத்துருந்த f of x எடுத்து எழுதிட்டோம். இப்போ நமக்கு என்ன வேணும்? f of 1/x வேணும். அப்போ f of 1/xனா என்னன்னா, x இருக்க இடத்துல 1/x பார்த்துங்க. x இருக்கா? xக்கு பதிலாக 1/x இந்த அடுக்கு 3 அப்படியே வந்துடும். மைனஸ் 1/xக்கு பதிலாக 1/x இந்த அடுக்கு 3 அப்படியே வந்துடும். இப்போ சுருக்கி இல்லாமல் பாருங்க. ஈக்குவல் டு 1 அடுக்கு 3னா 1 தான், எக்ஸின் அடுக்கு 3னா எக்ஸின் அடுக்கு 3 தான். இந்த அடுக்க தனித்தனியாக பிரிச்சிட்டோம். 1 அடுக்கு 3னா 1, எக்ஸின் அடுக்கு 3னா எக்ஸின் அடுக்கு 3 தான். மைனஸ் 1 அதே தான். 1 அடுக்கு 3னா 1 தான், எக்ஸின் அடுக்கு 3னா எக்ஸின் அடுக்கு 3. இப்போ பாருங்க, இந்த 1/xின் அடுக்கு 3 எந்த மாற்றமும் இல்லை. 1 பெருக்கல் இந்த மைனஸ் இதான் என்னது நமக்கு தேவையான வகுத்தல். இந்த மைனஸ் அப்படியே எழுதிட்டோம், 1 எழுதிட்டோம். இந்த வகுத்தல் நம்ம பெருக்கலாம் மாத்திரம் தலைகீழ மாறும். அப்போ என்ன மாறும்? எக்ஸின் அடுக்கு 3/1. இப்போ பாருங்க, 1/xின் அடுக்கு 3 மைனஸ் 1 கொண்டு பெருக்குனா எக்ஸின் அடுக்கு 3 தான். பை வகுத்தல 1 போட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் போட்டாலும் தப்பு கிடையாது. எக்ஸின் அடுக்கு 3/1னா என்ன அர்த்தம்? எக்ஸின் அடுக்கு 3 தான் அர்த்தம். இது வந்து நமக்கு என்னது? f of 1/x. நமக்கு என்ன செய்யணும்? ரெண்டையும் கூட்டணும். தேர்ஃபோர் f of x plus f of 1/x ரெண்டையும் கூட்ட போகிறோம். முதல்ல f of x எடுத்து எழுதலாமா? அங்கே இருக்கு பாருங்க. f of xன்றது என்னது? எக்ஸின் அடுக்கு 3 மைனஸ் 1/xின் அடுக்கு 3. இந்த ப்ளஸ் போட்டுக்கலாமா? f of 1/x இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க. என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1/xின் அடுக்கு 3 மைனஸ் எக்ஸின் அடுக்கு 3. இப்போ பாருங்க, ப்ளஸ் எக்ஸின் அடுக்கு 3 மைனஸ் எக்ஸின் அடுக்கு 3 கேன்சல். ப்ளஸ் 1/xின் அடுக்கு 3 மைனஸ் 1/xின் அடுக்கு 3 எல்லாம் கேன்சல். என்ன வந்துடும்? 0 வந்துடும் என்பது நிரூபிக்கப்பட்டது. நிரூபிக்கப்பட்டது. சரியா? 0 தான் நிரூபிக்க சொல்லியிருந்தாங்க, அதை நம்ம நிரூபிச்சிட்டோம். அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.